ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று ஒன்றை அறிவித்து அந்த கூட்டத்துல தாவேகா கூட போலான்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி தாவேகா கூட போலாமா திமுக கூட போலாமா இதான் நடந்தது. இதெல்லாமே பெரும்பாலும் தாவேக்கான்னு சொன்னாங்க. எதா வேணாலும் இருக்கலாம். அப்ப அவருடைய மனநிலை என்ன என்பதுல அது தெளிவாக்கிடுச்சு. அன்றைக்கு அவருடைய ஆப்ஷன் அதிமுகவுல மீண்டும் இணைவதாக இல்ல, அவருடைய ஆப்ஷன் தாவேகாவா திமுகவா என்றுதான் இருந்தது. அடுத்து சட்டமன்றத்தில் திரு ஐயப்பன் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது அது திமுக தான் என்பதை தெளிவுபடுத்தி இன்றைக்கு இணைந்திருக்கிறார். ஓபிஎஸோட பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா திரு ஓபிஎஸ் அவர்கள் 1 2 3 இதெல்லாம் செய்யணும். இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு அவர் கூட்டணிக்கு வரலாம், அல்லது இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா முழுமையாக கட்சியில சேர்றதுன்னா இந்த நிபந்தனை, கூட்டணியில வர்றதுக்கு இது முதற்கட்டமாக கூட்டணியில பயணிப்போம், நல்லா நமக்குள்ள இணக்கமான செயல்பாடுகள் இருந்தா தேர்தல் முடிச்சு இணைச்சுக்கலாம், அல்லது அது குறித்து பரிசீலிப்போம். ஆனா இந்தந்த சூழ்நிலைகளால தான் எங்களால இப்ப அவர் எதிர்பார்க்கிற முழுமையாக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியல என்று தெளிவுபடுத்தணும். ஏன்னா பப்ளிக் பர்செப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வெளிப்புற தோற்றத்துக்கு பார்க்கிறவர்களுக்கு, வாக்காளர்களுக்கு, கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் அன்றாட அரசியல் அன்றாட நிகழ்வுகளை பார்த்து நம்ம பேசுற பொழுது இந்த கருத்துக்களை சொல்றோம்.